நேரம் கடந்துக்கிட்டே போகுது. மாணவர்களுக்கெல்லாம் எப்படா இந்த டாப்பர்ஸு அவார்டு கொடுக்க போகிறாங்க, ஆளாளுக்கு பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது, சத்தியமாக தெரியுது. அதனால் நான் ரொம்ப பேசலாம், நிறைய பேசலாம். ஆனால் லிம்ராவோட நான் சேர்ந்து பேசக்கூடிய 30வது மீட்டிங்கும் இல்லை 25வது மீட்டிங்கும் தெரில, அவ்வளோ பேசியிருக்கேன் லிம்ரா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கனியை. ஏதோ பிலிப்பைன்ஸுக்கு மாணவர்கள் அனுப்பணும், அவங்க தர்ற பணத்தை வாங்கி பையில் போட்டுட்டு வீட்டில் உட்காந்தோன்னு இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஒரு காலேஜு ஃபங்க்ஷன், டாப்பர்ஸுக்கு ஒரு அவார்டு, அவங்களுக்கு பாடஞ்சிட்டு கொடுக்குற பிரின்சிபல்ஸுக்கு அவார்டு, இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் இருக்காருன்னா அது கனி ஒருத்தர் தான், வேறு யாரும் கிடையாது. அது லிம்ரா தான் உண்மையிலே. அதில் அப்பா அம்மாவை கூப்பிடாமல் எந்த ஃபங்க்ஷனும் நடத்த மாட்டார். அது ஒரு பெரிய விஷயம். அம்மா தான் எல்லாம். நான் கனியோட அம்மாவை சொல்கிறேன். இங்கே எல்லோரும் சொன்னாங்க மார்க்கை கம்பேர் பண்ணாதீங்க, அது இதுன்னு. இந்த பையன் இன்னொன்றும் லாங்குவேஜ் மொத்தம் இத்தனை லாங்குவேஜ் இருக்காதே நமக்கு தெரியல, அத்தனை லாங்குவேஜும் பேசுகிறான், ஒன்றுமே புரியல. அழகாக அவ்வளோ தூரம் டேலண்ட்டு ஆண்டவன் அவனுக்கு கொடுத்துருக்காங்க. அவன் மேடையில் பேசும்போது நம்மெல்லாம் உட்காந்து கேட்குறதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கோம். உண்மையிலே வெரி வெரி ஹாப்பி, தட்ஸ் ஆல். அதனால் எல்லா லாங்குவேஜையும் கற்றுக்கணும். ஐஓபியில் ஒரு தடவை ஹிந்தி வாரம்னு சொல்லி கொண்டாடினாங்க, ஹிந்தி வாரம்னு. அதில் ஹிந்தியை ப்ரமோட் பண்ணுறாங்க அவங்க. ஹிந்தியை பற்றி பேசுகிறதுக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஒரு நடிகரை கூப்பிட்டு வான்ட்டாங்க. என் ஃப்ரெண்டு எனக்கு என்னமோ நிறைய ஹிந்தி தெரியுது, என்னை கூப்பிட்டு விட்டான். எதுக்குப்பா என்ன ஹிந்தியில் பேசணும்? ஐயோ, நான் ஏதோ கொஞ்சம் இப்படி புரோக்கன் ஹிந்தி பேசுவேன், அவ்வளோதான். மேடையெல்லாம் ஹிந்தியில் பேசுகிறது கஷ்டம், தமிழில் பேசுகிறதே கஷ்டம், ஹிந்தியில் வேறு பேச சொல்கிறேன், முடியாதுன்னு. இல்லை பரவாயில்ல, தெரிஞ்ச வரைக்கும் பேசுங்க, அங்கே யாருக்குமே ஹிந்தி தெரியாது அப்படின்னா. ஓ வெரி குட், அது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டு. போய் பார்த்தா முன்னாடி 4 சர்தார்ஜி உட்காந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஹிந்தியில் பிரமாதமாக ஆகஸ்தே அவை ஜான்தே பிரமாதமாக பேசுகிறாரு. என்னடா தர்ம சங்கடமாக போயிடுத்தேன்னு ஒன்றுமே புரியல. சரி வந்தேன், என்னத்தை பேச, சப்கோ நமஸ்கார் அப்படின்னு ஆரம்பித்த உடனே எல்லோரும் ஹாப்பி, நிறைய பேச போகிறோம் அப்படின்னு. அப்புறம் என்னவோ சமாளிச்சிட்டேன். ஹர் பாஷா கோ பியார் கரோ, துவேஷ் மத் கரோ, எல்லா பாஷையும் நேசிக்கணும், எதையும் விரோதம் கொண்டாடுதுன்னு ஆரம்பித்தேன். சொல்லிட்டு அப்புறம் ஹிந்தியில் எல்லாம் கவிதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மாணவன் வாத்தியாருக்கு எழுதுகிறான். என்ன எழுதுகிறான் பரீட்சையில்? கஜானேக்கு சாவி தேரே பாஸ் ஹை, கஜானாவோட சாவி உங்கள்கிட்ட இருக்குது, அகர் பாஸ் கருதியா ஹோத்தோ கே ஹோத்தா, என்னை பாஸ் பண்ண வச்சா உனக்கு என்ன கொள்ள, கஜானாக்கு சாவி உங்கள்கிட்ட தானே இருக்குது அப்படின்னு அவன் எழுதுகிறான். அதுக்கு அந்த வாத்தியார் எழுதுறாரு, ஹசாரே கிதாப்பையும் தெரிய பாஸ் ஹை, 1000 புஸ்தகம் உங்கள்கிட்ட இருக்க, யாது கருதியா ஹோத்தோ கே, ஞாபகம் வச்சுருந்தா உனக்கு என்ன கொள்ளன்னு அவர் எழுதுறாராம். இதெல்லாம் எப்போவோ படித்தது விட்டேன் பாருங்க, என்ன கிளாப்புங்கிறீங்க. இப்படி அறவர ஹிந்திக்கே இவ்வளவு கிளாப் கிடைக்கும்போது 400 லாங்குவேஜ் படித்த இவனுக்கு எவ்வளவு கிளாப் கிடைக்கும் பாருங்க. சந்தோஷமா இருக்கு. நல்ல வேளை எனக்கு சாதகமாக நிறைய பேர் பேசுனாங்க, இங்கே மார்க்கை பார்க்காதீங்க அப்படின்னு. மார்க்கை பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்திருக்கவே முடியாது. மார்க்கு படு மட்டம். இங்கிலீஷ் ஓரளவு நல்லா எழுதுவேன், தமிழ் ஓரளவு தெரியும். இந்த மேத்ஸுன்ற ஒருத்தன் கண்டுபிடிச்சான், யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல, தேவையில்லாத சப்ஜெக்ட். 50 பேர் சேர்ந்து 40 அடியாளம் தோண்டுவதற்கு 20 நாள் ஆகும். 30 பேர் சேர்ந்து 60 அடி தோண்டுவதற்கு எத்தனை நாள் ஆகும்? அவன் தோன்றான், எத்தனை நாள்னு ஆகிட்டு போகுது. விடியா, அதுக்கு எங்களை போட்டு உயிரை வாங்குற. அவன் தோன்றான், அது நாள் ஆகும், கொஞ்சம் மழை வரும், வெயில் வரும். விட இந்த 50 30 எழுதுனா கூட எனக்கு தெரியாது. நான் மக்கப் பண்ணிட்டு போகிறேன் மேத்ஸுக்கு. பரீட்சை எஸ்எஸ்எல்சி பரீட்சை ரிசல்ட்டு, அம்மா இப்போது உங்களுக்கு உடனே ரிசல்ட் வந்துடுது. எங்களுக்கெல்லாம் நாங்கள் எழுதும்போது 1 மாதம் கழிச்சா ரிசல்ட் வரும். ஃபெயில் ஆனால் அந்த 1 மாதம் அப்பாட்ட திட்டுவாங்க, மூதேவியை வா நிற்காதரா அப்படிம்பாரு. நின்னா உட்காந்து தொலைய அப்படின்னு.
உட்காந்தா ஏன்டா உட்கார்ற போயேன் ஒவ்வொன்றுக்கும் திட்டுவாங்க. உங்கள் திட்டம்லாம் ஆன் த ஸ்பாட் 1/2 ஹவரில் முடிஞ்சிடும். எங்களுக்கு 6 வருஷம் 5 ஆண்டு திட்டம் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் பரீட்சை எழுதிட்டு வரேன், ரிசல்ட் வருது காலம்பரை. நீங்கள்லாம் எக்ஸ்கர்ஷன் போகணும் அப்படின்னாங்க. எங்களுக்கெல்லாம் எக்ஸ்கர்ஷனே கிடையாது. 1 மாதம் லீவ் விட்டால் அந்த 1 மாதம் வீட்டில் தான் இருக்கணும். ஒரு பக்கம் ஹிந்தி, ஒரு பக்கம் இங்கிலீஷ், ஒரு பக்கம் தமிழ் எழுதணும். எழுதி டெய்லி அப்பாட்ட காட்டணும். படிக்கிற காலம் போக லீவ்லேயே வேறு இந்த தண்டனை. அதில் மாடு காலம்பரை மேய போகும். பசு மாடு காளை மாடெல்லாம் மேய போகும். சாயந்தரம் திரும்பி வரும். இந்த மேய போகிற மாடுகள்லாம் ரோட்டில் சாணி போட்டுக்கிட்டே போகும். அந்த சாணியை வாரி எருக்கடங்களை போடணும். அது என்னுடைய வேலை. அது சாணி வாரதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, டெக்னிக்கெலாம் இருக்குதுல்ல. மாடு வாழை தூக்குத்துன்னா சாணி போட போகுதுன்னு அர்த்தம். உடனே கூடையை கொண்டுட்டிடுவேன். அது தரையில் விழுந்து மண்ணாகி சுத்தமான சாணி. சுத்தமான சாணி பொறுக்குது எப்படின்னு எங்கிட்ட கேளுங்க. அப்படி சாணியை பொறுக்கிடுவேன். சில மாடுகளுக்கு லூஸ் மோஷன் இருக்கும், ப்ராப்ளம். அதெல்லாம் டெக்னிக். அதனால் அதை சுமந்துட்டு தலை மேலே வச்சுட்டு நான் வீட்டுக்குள்ளே எருக்கடங்களை கொண்டு போட போகிறேன். இந்த டைமிங் பாருங்கள். சில சமயம் நாடகத்தை கூட லேட்டாக வருவாங்க, டைலாக்கு லேட்டாக சொல்லுவாங்க, ஃபங்க்ஷனுக்கு லேட்டாக வருவாங்க. ஆனால் இங்கே டைமிங் என்ன அழகாக ஒர்க் அவுட் ஆகுது பாருங்கள். எங்கள் அப்பா திண்ணையில் உட்காந்துருக்காரு. நான் சாணி கூடையோடு வீட்டுக்குள்ளே போகிறேன். என் கூட படிக்கிற முனீஸ்வரங்கிற பையன் ஓடி வரான். சார், ரிசல்ட் வந்துடுது, உங்கள் பையன் நம்பர் இல்லை, நீ பாஸ் பண்ணியாச்சுன்னு போயேன்டா, ஏன் நம்பர் இல்லைங்கிறத எதுக்கு ஓடி இறைச்சிட்டு வந்து சொல்கிறேன் எங்கள் அப்பாட்ட. சொல்கிறதோ சொல்கிறேன். இந்த சாணியை இருக்கடங்களை போட்டதுக்கு அப்புறம் சொல்லக்கூடாதா? கரெக்டாக அவரை கிராஸ் பண்ணும்போது சொன்ன விட்டாரோ ஒரு அடி, பூரா சாணி அபிஷேகம். ஆக்சுவலாக என்ன மிஸ்டேக் நடந்ததுன்னா, பேப்பருக்காரர் மேலே தான் மிஸ்டேக். என் நம்பரை பைக் மிஸ்டேக் விட்டாங்க. நான் பாஸ் பண்ணியிருக்கேன். மறுநாளைக்கு வேறு பேப்பரில் வருது, இல்லை இல்லை இந்த பேப்பரை போட்டது தான் கரெக்டுன்னு எங்கள் அப்பா பிடிவாதமாக இருக்கார். அவ்வளோ நம்பிக்கை மேலே. அப்புறம் 1 மாதம் ஆச்சு ரிசல்ட் வர்றதுக்கு. நான் பாஸ் பண்ணிட்டேன். இந்த வாத்தியார் நல்ல வாத்தியார், எங்கே இருந்தாலும் வாழ்க. எல்லாத்துக்கும் நல்ல மார்க் போட்டு கணக்கில் வந்து 35 மார்க் வாங்கினா தான் பாஸு. கரெக்டாக 35 போட்டிருக்காரு. ஏன்னா பாவம், எனக்கு 3 வயசில் எங்கள் அம்மா போயிட்டா. அது யாரையும் அவன்கிட்ட சொன்னாரோ ஒன்றுத்தில் தாயில்லா பிள்ளை பாவம் போனா போகுதுன்னு போட்டாரா என்னன்னு தெரியல. பாஸ் பண்ணிட்டேன் வச்சுங்களேன். அப்புறம் ஏர்ஃபோர்ஸில் சேர்றேன். எங்கள் சித்தப்பா சொல்கிறார், ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்க்க மாட்டாங்க, இந்த சம்பவத்தோடு நிறுத்திக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம அவார்டு கொடுக்கணும். அது அடிக்கடி சொன்னது தான் கொஞ்சம் என் மேலே கோபம் குறையும். அங்கே ஏர்ஃபோர்ஸில் இன்டர்வியூக்கு எனக்கு வந்துடுது கார்டு. எங்கள் சித்தப்பா சொல்ல, ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் ஒன்று எடுக்க மாட்டாங்க, அங்கெல்லாம் இன்டெலிஜென்ட் பீப்புள் தான் எடுப்பாங்க அப்படின்ட்டாங்க. நான் போய் நின்றுட்டேன். எனக்கு இந்த தொந்தரவு தாங்கலை. இந்த ஊரை விட்டு எங்கேயாவது வடக்க போயிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம். நான் இப்போ மதுரையில் இருக்கேன். திருநெல்வேலியிலேருந்து மதுரைக்கு வந்தாச்சு. இப்போ மதுரையிலேருந்து ஐ வாண்ட் டு கோ சம்வேர் டு நார்த். என்ன பண்ணலான்னு பார்த்தேன். அன்றைக்கி இன்டர்வியூ 300 பேர் வந்து நிற்கிறாங்க. ஆள் எடுக்கிறாங்க ஏர்ஃபோர்ஸுக்கு. எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க. அவங்களுக்கு அப்பா அம்மாலாம் திட்டில் புழுக்கு அடிக்கல புழுக்கு. எனக்கு எல்லாம் வந்ததுனால என் முகத்தில் எப்போவுமே ஒரு பரிதாபமான லுக்கு இருக்கும், பாவமாக இருக்கும். அப்படியே நின்றுட்டுருக்கேன். சில பசங்க ஜாலியாக அப்படியெல்லாம் இருக்கான். நான் அப்படியெல்லாம் இல்லை. அப்படியே எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். அங்கே வந்த ஆஃபீஸர் என்னை பார்த்துட்டான். இவன் ஒரு மாதிரியாக இருக்கான் அந்த பையன், கம்மியார் அப்படின்னா. இங்கிலீஷு சுட்டு போட்டாலும் வராது. அவன் கேட்குற, வாட்ஸ் யுவர் நேம்? சார், மை நேம் இஸ் கணேசன். கணேசன், சிவாஜி கணேசன் ஒரு ஜெமினி கணேசன். முதல்ல அவன் கேட்ட கேள்வி. ஒரு தீர்க்க தரிசி. நான் நடிகனாக வரப்போகிறேன் அன்றைக்கே தெரியும் முழுக்க அவனுக்கு. நான் சொன்னேன், எம் ஆர்டினரி கணேசன் அப்படின்னேன். ஸோ இன் மெட்ராஸ் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ஆர்டினரி கணேசன் ஆல்சோ இஸ் தேர். இன்னும் கேள்வி எல்லாம் பண்ணான். எனக்கு அதெல்லாம் ரசிக்கிறதுக்கு தெரியல. எனக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் ஐ வாண்ட் டு கோ அவே ஃப்ரம் திஸ் பிளேஸ், தட்ஸ் ஆல். பார்த்துட்டான். யூ நோ இங்கிலீஷ்? லிட்டில்.
லிட்டில். ஆமாம், அதுக்கு சின்ன வார்த்தை கிடைக்கல எனக்கு. லிட்டில் தான் சின்ன வார்த்தை, அதைத்தான் சொன்னேன். லிட்டில் யூ நோ வெரி குட். யூ டெல் தம் டு ஸ்டாண்ட் இன் ஒன் லைன் இன் தமிழ், ஓகே அப்படின்னா பாருங்கள். இந்த லாங்குவேஜ், ஒரு லாங்குவேஜ் தெரியாமலே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். இவன் எப்படி தான் 400 லாங்குவேஜ் படிக்கிறவனு தெரில. அப்பா, இன்னைக்கு முன்னாடி பேசுறது எனக்கு பெருமையாக இருக்குது. உடனே அப்பா எல்லோரும் வரிசையாக நில்லுங்கப்பான்னு நின்னான். உடனே நான் போய் சொன்னேன், சார் ஆல் ஆர் ஸ்டாண்டிங் லைன் அப்படின்னேன். குட், ஓகே, யூ கோ அண்ட் ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னை முதல்ல நிப்பாட்டான். ஹைட்டு வெயிட்லாம் செக்கப் பண்ணி தச்சு அப்படி டெய்லி 3 நாள் எக்ஸாம். இந்த 3 நாள் எக்ஸாமில் நான் ஏதாவது தப்புத்தாண்டா பண்ணியிருந்தேன்னா அந்த ஆஃபீஸர் வருவார் பக்கத்தில். இந்த ஒன் வேர்டு ஆன்சர்லாம் தப்பாக எழுதியிருப்பேன். எப்படி பாஸ் பண்ணேன் பார்த்தீங்களா? இப்படி தான் பாஸ் பண்ணோம். அப்புறம் அடுத்த நாள் இந்த உருவங்கள் இருக்குது, யானை குதிரை இதெல்லாம் பிரித்து போட்டிருப்பாங்க. வால் தலையெல்லாம் ஒன்றா அடுக்கணும். நான் அப்படி யோசிப்பேன். அவர் வருவார், போயிடுவார். இப்படி பரீட்சை 3-4 நாள் ஆயிடுத்து. நாளைக்கு இன்டர்வியூ. யாரோ சாயந்தரம் எல்லாம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போகிற நேரம் நல்ல மழை பெய்யுது மதுரையில். ஒரு பையன் வந்தான், சார் உங்கள் பேர் கணேசனா? ஆமாம். உங்கள் பேர் தானே முதல்ல இருக்குது? ஆமாம். என்ன, அதுக்கு முன்னாடி ஃபெயில்டுன்னு போட்டிருக்கு. அப்படி என்னடா பாவி, 3 நாளாக நான் என்னமோ நம்பிக்கையில் இருக்கேன், ஃபெயில்டுன்னு போட்டிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு விடக்கூடாது. எப்படியாவது அவங்க காலில் விழுந்தாது கெஞ்சி கேட்டுக்குன்னு நான் நேராக அவங்க தங்கியிருக்கிற இடத்துக்கு போயிட்டேன். அங்கே பார்த்த உடனே மழையில் நனைஞ்சிட்ருக்கேன், கொடையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் பார்த்துட்டான், கணேஷ் கம்மியார், வாட் ஹேப்பன், ஒய் யூ ஆர் ஸ்டாண்டிங் தேர், வாட்ஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னா, சார் someone my one friend told I failed. You failed? Who said? One friend told. Nair, you bring his record. நான் கொண்டு வந்தார், பார்த்தாரு. Hey, you are through man, you are passed. Tomorrow is interview. Don't worry, you will be selected. அப்படி சொல்லிட்டு, what is your father அப்படின்னாரு. My father is a teacher. எங்கள் அப்பா வாத்தியார். My father is a teacher. Okay. Who is the president of America? Kennedy. Don't say Kennedy. Say Mr. John F. Kennedy. Yes, sir. Mr. John F. Kennedy. Who is the defense minister of India? Sri Y.B. Chavan. Very good. Go. அப்படின்ட்டார். மறுநாளைக்கு இன்டர்வியூ. 5-6 பேர் உட்காந்துருக்காங்க, இவர் உட்காந்துருக்காரு. Sit down, Ganesh. What is your father? My father is a teacher. இதுக்கெல்லாம் பாராட்டுறார். Who is the president of America? Mr. John F. Kennedy. Wow. Good, good. Who is the defense minister of India? Sri Y.B. Chavan. Fantastic. எல்லா கொஸ்டின் அவுட் ஆகிட்டு என்னை இந்தியாவில் ஏர்ஃபோர்ஸில் சேர்த்து விட்டார். ஏர்ஃபோர்ஸில் ஃப்ளைட்ஸ் எல்லாம் அசெண்டிங் டிசெண்டிங் பாங்க. அசெண்டிங்னா மேலே போகுதுன்னு அர்த்தம். அன்றைக்கி என் லைஃப் அசெண்டிங்கில் புறப்பட்டது. இன்றைக்கி உங்கள் முன்னாடி பேசுகிற வரைக்கும் என் லைஃப் அசெண்டிங்லேயே போயிட்டுருக்கு. எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், எங்கியவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன், நண்பனாய் நல்ல ஆசிரியனால் பண்பிலே சேவகனை பார்வையிலே சேவகனை தெய்வமாயின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஆள் எனக்கு வழி காட்டினான். அன்றைக்கி வந்தேன் நான். அதற்காக என்ன மாதிரி 34 மார்க் எடுங்கன்னு சொல்ல, அப்படி எடுத்தவனும் இந்த அளவுக்கு வந்திருக்கிறான். ஆகவே டோன்ட் கம்பேர் வித் அதர் சில்ட்ரன். என்ன மார்க் வாங்கியிருக்கேன், நீ மண்ணாங்கட்டி தெருப்புழுதி உருப்படாமல் போயிடுவேன். இப்போ உள்ள பேரண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சொல்கிறதுக்கு டைமே கிடைக்கல. எக்ஸாம் போயிட்டு வா போயிட்டு வாடா, நீங்கள் ஸ்கூல் லீவு அப்போ போகாத, நீ இப்போயே இதுலேயே இருக்காங்க. இவன் தான் எப்படின்னா அம்மா அதுக்கு மேலே போயிட்டு வாயேன், இட்லி அங்கே இருக்கு எடுத்துக்கோ, ஹோம் ஒர்க்கு பண்ணிக்கோ. எல்லோரும் இப்படியே இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ராமலிங்கம் சொன்ன மாதிரி
எவ்ரிபடி பிஸி வித் டெக்னாலஜி, அதில் மூழ்கிடுறாங்க. நான் ஒரு நாளைக்கு ஃபோட்டோ எடுத்தேன். 3 பேர், என் ஒய்ஃபு, என் பொண்ணு, என் பையன், ஆளுக்கு மொபைல் வச்சு நோண்டிட்டு இருக்காங்க. அதை ஃபோட்டோ எடுத்து, பாருமா டெக்னாலஜி, உங்களால் எனக்கு டிஃபன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னேன். ஆகையினால மாணவர்களே கவலைப்படாதீங்க. சார் சொன்ன மாதிரி நீங்கள் தான் உங்களை உணர்ந்து வர வேண்டும். நீ உன்னை நினைத்தால் இந்த உலகத்தில் போராடலாம். ஆகவே நீங்களே உங்களை சிறந்த மாணவனாக்கிக் கொள்வதற்கான எல்லா முறைகளையும் தேர்ந்தெடுத்து வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்த பாரதத்துக்கே புகழ் சேர்க்க வேண்டும். எல்லாமே மாணவருடைய கையில் தான் இருக்கிறது. சமீபத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு ஒன்று போரும் அதுக்கு உதாரணம் சொல்ல வேறு எதுவுமே தேவையில்லை. அதுக்காக உங்கள் படிப்பெல்லாம் விட்டுட்டு ஒவ்வொரு தடவையும் மெரினால போய் உட்காராதீங்க. அவங்கவுங்க பார்த்துப்பாங்க, கவலைப்படாதீங்க. ஓகே, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது முன்னாடே, முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து மடிந்தது முன்னாடே, பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீர் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.